மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆரி ஒர்க்கோடைய ட்ரேசிங் மெட்டீரியல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரேசிங் மெட்டீரியல்ஸில் என்னென்ன மெட்டீரியல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் ஷீட்டு நம்மக்கிட்ட A2 சைஸ், அதாவது பெரிய சைஸாக கிடைக்கும். இந்த பெரிய சைஸ் வந்து A2 சைஸ் ஷீட்டு, A4 கிடையாது, A2, அதாவது பெரிய சைஸாக இருக்கும். இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராயிங் வரைஞ்சிக்கிறதுக்கு இந்த பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ட்ராயிங்க்கு நம்மக்கிட்ட இன்னொரு மெட்டீரியல் இருக்குது, அதாவது பிளாஸ்டிக் ஷீட்டு. இப்போ நான் 1 மீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பெரிய ரோலில் வரும், நம்ம மீட்டர் வைஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டு ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷீட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நார்மலாக கார்பன் மெத்தட், 2 மெத்தட் இருக்குது. கார்பன் மெத்தடுக்கு இந்த மாதிரி பட்டர் பேப்பரே ஓகே. பவுடர் மெத்தடுக்கு பிளாஸ்டிக் ஷீட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார்பன் பேப்பரில் இது வந்து எல்லோ கார்பன்னா பின்னாடி வந்து எல்லோவாக இருக்கும், முன்னாடி வந்து ஒரு மாதிரி லைட் ஒயிட்டு மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் இது ஒயிட் கிடையாது, பேக் சைடு தான் நம்ம பார்க்கணும். இது வந்து பேக் சைடில் பார்த்திங்கன்னா எல்லோ கலராக தெரியும். ஸோ இது வந்து எல்லோ கார்பன். அண்ட் அடுத்ததாக வந்து ஒயிட் கார்பன் இதுவுமே எல்லோவாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது எல்லோவாக இருக்கும், பேக் சைட் பார்க்கும்போது உங்களுக்கு க்ரீம் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து ஒயிட் கார்பன். நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஸோ ஆர்டர்ஸ் கேட்கும்போது எல்லோ கார்பனுக்கு நான் எல்லோ கார்பன் அனுப்பிச்சா ஒயிட் கார்பன் அனுப்பிச்சா நீங்கள் எல்லோ கார்பன் அனுப்பிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. இந்த ஃப்ரண்ட் சைட் பார்க்கக்கூடாது, பேக் சைடு தான் நம்ம பார்க்கணும். பேக் சைடு வந்து ஒயிட் கார்பன்னா க்ரீம் கலரில் இருக்கும், எல்லோ கார்பன் அப்படிங்கும்போது எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஒயிட் அண்ட் எல்லோ பேக் சைடில் பார்க்கணும், ஃப்ரண்ட் சைடில் பார்க்கக்கூடாது. அண்ட் அடுத்ததாக நம்மளுக்கு இந்த ட்ரேசிங் மெத்தடுக்காக இன்னொன்று இருக்கிறது வந்து ட்ரேசிங் வீல். இந்த ட்ரேசிங் வீல் இது வந்து நார்மலாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், இது ரோலாக ஈஸியாக இருக்கும். அண்டு இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரோலும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஆனால் நல்லா வந்து விழும். இந்த பின் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும், ஒவ்வொரு பின்ஸும் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கும் இந்த ட்ரேசிங் வீல். இந்த 2 டைப் ஆஃப் ட்ரேசிங் வீலும் நம்மக்கிட்ட இருக்குது. அண்டு இன்னொன்று என்னென்னா மார்க்கிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கான மெட்டீரியல்ஸ் அடுத்தது மார்க்கிங்க்கு இது வந்து வாட்டர் எரேசபிள் பென்னு. நம்மக்கிட்ட ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர் ரெண்டுமே கிடைக்கும். வாட்டர் எரேசபிள் பென்னால் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஏதாவது தப்பாகிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சு லைட்டாக டச் பண்ணோன்னா இந்த வாட்டர் எரேசபிள் பென் ரிமூவ் ஆகிடும், அந்த இங்க் வந்து ரிமூவ் ஆகிடும். அண்டு இது வந்து மார்க்கிங் பென்சில்ஸ், ஒயிட் பென்சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒயிட்டு, காமனாக வந்து ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட கலர்ஸும் இருக்குது, எல்லோ, மெரூன், க்ரீன், பிளாக் அந்த மாதிரி கலர்ஸும் கிடைக்கும். அண்டு இது வந்து அயனிங் பென்னு. இந்த பென் வந்து மார்க் பண்ணிவிட்டு அயன் பண்ணோன்னா, லாஸ்ட்டாக அயன் பண்ணோன்னா இந்த மார்க்கிங் வந்து அழிஞ்சிடும். ஸோ இது வந்து அயனிங் பென்னு. அண்டு இது வந்து வேக்ஸ் பென்சில். இதுவுமே கலர்ஸ் கிடைக்கும், ஒயிட்டு, ப்ளூ, பிளாக் அந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து வேக்ஸ் பென்சில். இது வந்து த்ரெட் ரிமூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷாப் வரும். ஸோ இது வந்து வேக்ஸ் பென்சில். ஸோ இவ்வளோ மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து ட்ரேசிங்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரேசிங் பவுடரும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.